இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலகரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் வேதத்திலிருந்து தொடர்ச்சியாக வேதத்தினுடைய அதிகாரத்தினுடைய முன்னுரையை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம், அதாவது 1 பேதுரு, சுருக்கமாய் சொன்னால் 1 பேதுரு. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலனாயிருக்கிற பரிசுத்த பேதுரு தான் இதனுடைய ஆசிரியர். இதனுடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் 65 இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தம் 5 அதிகாரங்கள் இருக்கிறது. 105 வசனங்கள் இதிலே இருக்கிறது. மொத்தம் 5 அதிகாரங்கள் இருக்கிறது. 105 வசனங்கள் இதிலே இருக்கிறது. இது அப்போஸ்தலனாகி இருக்கிற பேதுருவினுடைய பெயரால் அல்ல அவரால் எழுதப்பட்ட ஒரு நிருபம், லெட்டர், ஒரு நிருபம். இதனுடைய கிரேக்க பதம் அல்லது கிரேக்க வார்த்தையிலே இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெட்னு ஆல்ஃபா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த பேதுருடைய பெயர் கிரேக்க பதத்திலே பேதுருடைய பெயரை பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட்னு அப்படிங்கிற பெயர் தான் கிரேக்க பதத்திலே அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுருவுக்கு அறியப்பட்டிருக்கிற ஒரு பெயர். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுருவை வரலாற்றாசிரியர்கள், வேத அறிஞர்கள் இவ்வாறும் அழைக்கிறார்கள்: நம்பிக்கையின் அப்போஸ்தலர், நம்பிக்கையின் அப்போஸ்தலர் என்று சொல்லி அவரை வரலாற்று ஆசிரியர்கள் அழைக்கிறதை நம் வேதத்தின் மூலமாய் நாம் பார்க்க முடியும். இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாயிருக்கிற பரிசுத்த பேதுரு தொடக்க காலம் முதல் சபை விசுவாசிகளுக்கு அவர் எழுதியிருக்கிறார். இந்த நிருபத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்தவனுடைய பேதுருனுடைய பெயர் அங்கே வருகிறதை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தொகியா, ஆசியா, பிதினிகியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு அவர் எங்கெல்லாம் எழுதுகிறாராம்? பொந்து, கலாத்தியா, கப்பத்தொகியா, ஆசியா, பிதினியா தேசங்களிலே சிதறி இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் இவர் இந்த நிருபத்தை எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் தொடர்ச்சி அதை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலர் நடபடிகளில் பேதுருவின் பிரசங்கத்திற்கும் 1 பேதுருவிலே சொல்லப்பட்ட சில வசனங்களுக்கும் இடையே ஒரு ஒப்புமை இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். என்னன்னா அப்போஸ்தலர் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10:34. அதே போன்று 1 பேதுரு 21. அதே இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலர் 2:32, அப்போஸ்தலர் 10:40, 41. அதே மாதிரி வேறொரு ஒப்புமை இங்கே இருக்கிற 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். இதற்கெல்லாம் இங்கே ஒப்புமை இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இது இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரோவின் காலத்தில் இருந்த உபத்திரவத்தின் பின்னணியிலே நீரோவின் காலத்தில் இருந்த
உபத்திரவத்தின் பின்னணியிலே கிபி 65 இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நூலை பாபிலோன், யூப்ரட்டிஸ் நதியோரத்தில் இருந்த பாபிலோன் பகுதி என்னும் எகிப்தின் நைல் நதியும் உள்ள பாபிலோன் எனவும் ரோம் நகருக்கு கொடுக்கப்பட்டுள்ள புனைப்பேர் என்றும் கருதுவார் உண்டு. ஏன் அப்படின்னா 65 கால அளவில் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. இது பாபிலோன், யூப்ரட்டிஸ் நதியோரம் இருந்த பாபிலோன் பகுதி, எகிப்தினுடைய நைல் நதியின் நதியோரம் இருந்த பகுதி, இதையெல்லாம் இந்த பகுதியிலெல்லாம் உள்ளடக்கி இந்த வேத பகுதிகள் எழுதப்படுகிறால் அந்த விசுவாசிகள், அதாவது என்னன்னா பொந்து, கலாத்தியா, கப்பத்தோகியா, ஆசியா, பிதினியா, இது எல்லாம் இந்த நான் இப்போ சொன்ன அந்த இடங்களுக்கு உட்பட்டது. நீங்கள் இதனுடைய அவுட்லைனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவின் பாடுகள் விசுவாசிகளுக்கு முன்மாதிரி. கிறிஸ்துவின் பாடுகள் விசுவாசிகளுக்கு முன்மாதிரி. என்னன்னா 1 பேதுரு 1 அதிகாரம் 11 வசனம், 2 பேதுரு 2 அதிகாரம் 21 வசனம், 4 அதிகாரம் 1 அதனுடைய 2 வசனங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாடுகள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. பாடுகள் தேவ சத்தத்திலே அனுமதிக்கப்பட்டவை என்று சொல்லி 4:19 சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுமை மகிழ்ச்சியோடு பாடுகளை சகிக்க வேண்டும் என்று சொல்லி 2:23, 3:9, 4:13 ஆகிய இடங்களிலே இங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் உயிருள்ள கற்கள் என்று சொல்லி 2 அதிகாரம் 5 வசனம், உக்கணானக்காரர் என்று சொல்லி 4 அதிகாரம் 10 வசனம் இதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இதனுடைய அவுட்லைன். தொடர்ச்சியாக ஆண்டவர் நம்மோடு கூட இன்னும் வரும் காலங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வருங்காலங்களிலே நீர் எங்களோடு கூட பேசுகிற ஆண்டவராக இருக்கிறீர். நீ தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.